சில ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பாத்தீங்களா, அவங்க வயதாகியும் அவங்களுடைய ஸ்கின் பிரைட்டா யங்கா இருக்கும். இந்த இளமையான சார்மத்திற்கான ஒரு முக்கிய பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலாஜன். இந்த கொலாஜன் நம்ம சரியா பராமரிக்கல அப்படின்னா நமக்கு வயதாகும் பொழுது தோல் சுருக்கம் ஏற்படும். கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு வகை புரதம். நம்ம உடலில் உள்ள மொத்த புரதத்தில் 30% புரோட்டீன் கொலாஜனா இருக்கிறது. தோல் டைட்டா இருக்கணும், சுருக்கம் வரக்கூடாது, போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஜாயிண்ட்ஸ் நன்றாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொலாஜன் அவசியம். இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய தோல், தசை, எலும்பு, முக்கியமா கனெக்டிவிட்டி டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜாயிண்ட்ல அதிகமா இது இருக்கும். இதோடைய தன்மை என்னன்னா, நம்மளுடைய தசையை இறுக்கமாக பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடியது. வயதானவர்களுக்கு தசை சுருக்கம், தசை தொங்கி போறது, இதெல்லாம் இதனுடைய குறைபாடு காரணத்தினாலதான் ஏற்படுது. கொலாஜன் நம்ம உடல்ல சரியான அளவு இருக்கும் பொழுது நமக்கு வயதானாலும் நமக்கு தோல் சுருக்கம், தோல் லாகிங் இந்த மாதிரியானவை ஏற்படாது. முக்கியமா கொலாஜன் நம்ம உடல்ல சரியான அளவு இருக்கும் பொழுது வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். இதுடைய முக்கியமான பங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள பழைய செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குவது. அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஆர்கன்ஸ்னுடைய பாதுகாப்பு கவசமாகவும் செயல்படுது. தோல் சுருக்கத்தை நீக்குது, தோலுடைய ஈரப்பதத்தை தக்க வைக்குது. சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்ல இருந்து உள்ள தீமைகளை நம்ம சருமங்கள்ல பாதிப்படைய செய்யாம பாதுகாக்குது. கொலாஜன் நம் உடல்ல கம்மியாகும் பொழுது நான் மேலே சொன்ன மாதிரி உடலுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதிப்படையும், நம்ம உடலுடைய மூட்டுகள்ல பிரச்சனைகள் ஏற்படும், தோல் சுருக்கம் இது மாதிரி அழகு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். ரீசெண்டா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, கொலாஜன் குறையும் பொழுது நம்முடைய ரத்த அளவிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்துது. ஓகே, இந்த காணொலியில நம்ம உடலுடைய கொலாஜன் அளவை தக்க வைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் அனிகா. இது உங்கள் அனிகா டாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டையின் வெள்ளை கருவுல கொலாஜனுக்கு அவசியமான அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டாலே தோல், முடி, மூட்டுகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. மீன் உணவுகள்ல சார்டன், சால்மன், ரோகு மாதிரி மீன்கள்ல நேச்சுரல் கொலாஜன் நிறைய இருக்கு. மீன் உணவுல நம்மளுடைய தோலுக்கு தேவையான ஹை கொலாஜன் கண்டென்ட் இருக்குது. ஸ்கின் ஹெல்த்துக்கள் மீன்கள் சிறந்த ஒரு உணவு. அடுத்ததா மட்டன் போன் பிராத், சிக்கன் போன் பிராத், இவை இரண்டுமே கொலாஜனை இயற்கையிலேயே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத உணவு. ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், ஸ்கின் இஷ்யூஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு. இதுல நேச்சுரலி நிறைய கொலாஜன் அப்புறமா ஜெலட்டின் இருக்கு. மசில் ரிகவரிக்கும், போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கொலாஜன் உருவாக்குறதுக்கு வைட்டமின் சி உணவை எடுக்கிறது ரொம்பவும் அவசியம். கொய்யா பழம், ஆரஞ்சு, லெமன், பச்சை மிளகாய், ஸ்ட்ராபெரி இந்த உணவுகள் மறைமுகமா கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணும். கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் போடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா முதல்ல நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறது தான் சிறந்தது. வாரத்துக்கு 3 முதல் 4 நாட்கள் முட்டை, மீன், போன் சூப் மற்றும் விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி உணவுகள் சேர்த்து கொண்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான கொலாஜனை சரியா உற்பத்தியாகும். இந்த மாதிரி பேலன்ஸ் டயட்ல தான் நல்ல மாற்றம் தெரியும். அதனால நண்பர்களே, கொலாஜன் நிறைந்த உணவுகளை உங்கள் தினசரி டயட்ல நிச்சயமா சேர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம், தோல் அழகு இரண்டும் நேச்சுரலி இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.